ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2ல இருக்கும் கிர்ச்சாஃப் லா. ஸோ பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 loops based நியூமெரிக்கல் பார்க்க போறோம். 2 loops based. வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 2 loops பேஸ் பண்ணி ஒரு டயக்ராமை டிரா பண்ணலாம். ஸோ ஈஸியான ஒரு டயக்ராம். ஸோ இது ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். ஸோ இது பேட்டரி வந்து ஒரு ரெஜிஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இது இன்னொரு ரெஜிஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இதை என்ன பண்றோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி ஒரு பேட்டரி வச்சுட்டு ஒரு ரெஜிஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த ரெஜிஸ்டருக்கு வேல்யூ கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1 ohm, இதுக்கு வந்துட்டு 4 ohm, இதுக்கு வந்து 2 ohm வச்சுக்கலாம். இது வந்து நான் R1 வச்சுக்கலாம். இது வந்து R2, R3 வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ். இந்த பேட்டரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு 6 வோல்ட் கொடுக்கலாம், இது ஒரு 12 வோல்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் வந்து டிரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம கரண்ட் ஃப்ளோ வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹையஸ்ட் வேல்யூ பேட்டரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹையஸ்ட் வோல்ட் பேட்டரியே வந்துட்டு ஒரு கரண்ட் வரும், அப்புறம் இதுல இருந்து ஒரு கரண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக். கரெக்டா? அதாவது இந்த இதுல இருந்து ஒரு கரண்ட், இதுல இருந்து ஒரு கரண்ட். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வர கரண்ட் வந்து தான் வந்து பாசிட்டிவ். இதுல வர ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நான் என்ன பண்றேன் I1 எடுத்துக்கிறேன். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் ஆட் ஆகி தான் வரும், I1 பிளஸ் I2. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஸோ இந்த கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் பிரியும். அப்படி பிரியும் போது நெகட்டிவ் எங்க இருக்குதோ அதுவும் பாசிட்டிவ் வர கரண்ட்டும் ஒண்ணுதான். அப்ப இந்த பேட்டரியில நான் வந்து I2 கொடுத்தேன் அப்படின்னா இங்க வரும்போதே எனக்கு I2 மாறிடும். பிளஸ் இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இங்க நெகட்டிவ் இருக்கிறோம். ஸோ இது வந்து I1 மாறிடும். ஸோ இதுதான் வந்து கரண்டுடைய ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கேன். அப்புறம் பாசிட்டிவ் என்ன பண்றேன் இந்த வழியா ஃப்ளோ ஆகி இப்படி வந்து இங்க வச்சுக்கிறேன். அப்போ இதை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா லூப் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து லூப் 1. ஸோ அதே மாதிரி நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகி இப்படி வந்து வருவேன். கரண்ட் வந்து அதுதான் ஃப்ளோ. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து லூப் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்ஷன் ஃப்ளோ பண்ணணும், கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ. எப்பவுமே ஒரு நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது கிளாக் வைஸ் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நான் அந்த லூப் 1க்கு கிளாக் வைஸ் எடுக்கிறேன், லூப் 2க்கு கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு பேர் கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல A, இந்த பாயிண்ட்ல B, இது வந்து C, இது வந்து D, இது வந்து E, இது வந்து F. வேற எங்கேயும் நான் கொடுக்க முடியாது. சரிங்களா? இது ஒரு பேர் கொடுத்துட்டேன். இந்த பேட்டரிக்கு என்ன பண்றேன் எப்சிலான் 1 கொடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து எப்சிலான் 2 கொடுத்துக்கிறேன். இதான் நம்மளுடைய அசம்ப்ஷன். நம்ம எப்போ கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்லேயும் வந்து கொஸ்டின் வந்து டிரா பண்ணணும் நீட் கிடையாது, நம்ம டைரெக்டாகவே சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர்லேயே நம்ம வந்து இந்த லூப் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா அப்ளை KVL, Kirchhoff voltage law on loop 1. loop 1 யாரு? ஸோ லூப் 1ங்கிறது இந்த போர்ஷன் தான் வந்து லூப் 1. ஸோ இதோடைய பேரை எழுதணும். எங்க வேணாலும் எழுதிக்கலாம். எங்க ஸ்டார்ட் ஆகிறோம்னா நான் இங்க ஸ்டார்ட் ஆகிறேன்னு வச்சுக்கேன், ஏல இருந்து கிளாக் வைஸ் தான் மூவ் பண்றேன். அப்போ நான் இப்படி தான் போகணும். ஓகேங்களா? அடுத்து பேட்டரி 1. பேட்டரி 1 எழுதலாம், எழுதாம இருக்கலாம், நம்முடைய ரெஃபரன்ஸ். அடுத்து பிக்கு போறேன், அடுத்து சிக்கு போறேன், அடுத்து எஃப்க்கு போறேன், மறுபடியும் ஏல வந்து ஸ்டாப் பண்றேன்.
இதை எழுதிட்டு நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகணும், V = I × Rன்னு வந்து ஞாபகம் வரணும். இப்போ சம் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ் இன் எனி க்ளோஸ்ட் லூப் வந்து 0ன்னு சொல்லியாச்சு. இல்லை அப்படின்னா சம் ஆஃப் EMF இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் I × R அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த லூப்ல நமக்கு எத்தனை பேட்டரி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இவன் மட்டும்தான் இருக்கான், வேற எந்த லூப், இந்த லூப்பில் மறந்துடணும். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு பேட்டரி மட்டும்தான் இருக்கு, கரெக்டா? இப்போ அந்த வேல்யூ வந்து எடுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ அந்த வேல்யூ என்னது, 12 வோல்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் I × R எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 ரெசிஸ்டர் இருக்கு, ஓகேங்களா? R3 இருக்கு, R2 இருக்கு. அதோட வேல்யூஸ் எழுதிக்காங்க, 2, 4. எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட் எழுதணும், 4 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட் எழுதணும். இப்போ 2 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா I1 தான் வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, ஓகேங்களா? இப்போ 2I1 எழுதிக்கணும். 4ல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து இந்த கரண்ட் I1 + I2. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும். சைன் கன்வென்ஷன் பண்ணும்போது பாருங்க, நம்ம கிளாக் வைஸ் எடுத்திருக்கோம். இப்படி பேட்டரியோடது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ், ஸோ வோல்டேஜ் வந்து இப்படி போகுது. இப்போ வோல்டேஜும் நம்மளுடைய அசம்ஷனும் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால V வேல்யூ என்ன பண்ணணும், மைனஸில் எழுதணும். என்ன பண்ணுறேன், -12ன்னு எழுதிக்கிறேன், புரிஞ்சுதா? அடுத்து கரண்ட் எழுதணும், I1 வந்து எழுதுறோம். இப்போ 2 ஓம் இங்கே இருக்கிறோம், இதோட வேல்யூ 2. இந்த I1 வந்து இப்படி தான் போகுது. அப்போ இதெல்லாம் வர்றது வந்து I1, நம்ம எடுத்தது கிளாக் வைஸ். இப்போ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கா, இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் I × R எப்படி எழுதணும், நெகட்டிவ்ல எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நெகட்டிவ் போட்டுக்கணும். அடுத்து இங்கே வரலாம். ஸோ இது வந்து 4 ஓம், இதில் போகிற கரண்ட்டு I1 + I2. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிளாக் வைஸ் எடுத்திருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எடுத்த போதும், ஓகேங்களா? நம்ம ஃபுல் லூப்பெல்லாம் எடுக்கணும்னு நீடு கிடையாது, புரிஞ்சுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம லூப் எடுத்தோம் இல்லைங்களா, நம்ம எங்கே எடுத்திருக்கோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கோம். அப்போது இது வந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ இந்த லூப் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வருது. அப்போ நம்மளுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இந்த லூப்பை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா I1 + I2 வந்துருச்சு. லூப் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எடுத்தேன் அப்படின்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன் தானே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் லூப். ஸோ அந்த அப்படியே 2 ஓம் வழியாக போய் அப்படியே கீழே இறங்கி 4 ஓம் வழியாக இப்படி மேலே வருது, புரியுதா? ஸோ இதாக தான் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லூப் வந்து இந்த டைரெக்ஷனில் எடுத்திருக்கோம். ஸோ கரண்ட் வந்து ஆப்போசிட்டில் போகுது, ஆனால் மைனஸ் போட்டுட்டோம். இங்கே வரும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் என்னவா இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே மைனஸ் போடணும். இங்கே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ அதனால் லூப் எடுக்கும்போதும் டைரெக்ஷனை பார்க்கும்போதும் ப்ராப்பராக பண்ணிக்காங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -12 = -2I1 -4I1 -4I2. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அடிஷன் தான். பேசிக் காம்பனன்ட்ஸ் I1 இருக்கு, ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன ஆகும், -6I1 -4I2. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது எல்லாமே காமன் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா 2ஆல் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 6 = 3I1 + 2I2. அவ்வளோதான். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லூப் 2க்கு வந்து போக போறேன். ஓகேங்களா? ஸோ லூப் 2. ஸோ லூப் 2 வந்து எனக்கு இது மட்டும் தான் இருக்கு. சேம் அதே மாதிரி அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை KVL on லூப் 2 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இப்படி போய் இப்படி போகிறோம். ஸோ எஃப் சி டி எப்சிலான் 2 இ எஃப். ஸோ எங்கே ஸ்டார்டிங் பண்ணுறோமோ அங்கேயே முடிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மைண்டில் V = I × R ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எவ்வளோ பேட்டரிஸ் இருக்குது, ஒரே ஒரு பேட்டரிஸ் இருக்குது, அது வந்து 6 வோல்ட். எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் I × R 2 ரெசிஸ்டர் இருக்குது, R1 R2. அதோட வேல்யூ வந்து 1, இன்னொன்று வந்து 4. கரண்ட் என்ன இருக்குது, R1ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2. 4ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா I1 + I2. இப்போ சைன் கன்வென்ஷன் வரும். நான் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அப்போது என்னுடைய டைரக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு I1ம் I2ம் இந்த டைரக்ஷனில் தான் போகுது. என்னுடைய அசம்ஷனும் சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் போட்டுக்கிறேன். அடுத்து அப்படியே இங்கே வரேன் கீழே. என்னுடைய கரண்ட் கீழே வரும்போது I1 போகுது. என்னுடைய கிளாக் வைஸ் டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவ். புரியுதா? ஓகே. அடுத்த லூப் பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வந்து இப்படி தான் போகும். என்னுடைய லூப்போட டைரக்ஷனும் இப்படி தான் போகுது. சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால பாசிட்டிவ். புரிஞ்சா? இப்போ ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 6 = I2 + 4I1 + 4I2. இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். 6 = 4I1 + 5I2. இதில் வந்து காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு எந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகுதுமோ அந்த டேர்முக்கு நம்ம ரிமூவ் பண்ணணும். எய்தர் அடிஷன் பண்ணலாம், எய்தர் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 3I1 இருக்குது, இங்கே 4I1 இருக்குது. ஸோ வேறு தான் பண்ணணும். இங்கே 2I2 இருக்குது, இங்கே 5I2 இருக்குது. ஸோ என்ன பண்ணனா கேன்சல் ஆகும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு 12 மாறும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2வை நான் மல்டிப்ளை பை 3 பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் 12 மாறும். இப்போ ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா I1 வந்து கேன்சல் ஆகிடும். இது ஒரு பாசிபிளா? இல்லை அப்படின்னா ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ணுறேன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதேமாரி ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த I2ங்கிற டேர்ம் வந்து கேன்சல் ஆகும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டையும் பண்ணி பார்ப்போம், எதில் ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 × 4 24, 3 × I1 அப்போது 12I1 + 4 × 2 8I2 அப்படின்னு எழுதிடணும். ஈக்குவேஷன் 2 பண்ணுறோம் 3ஆல், இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ 6 × 3 18, 4 × I1 அப்போ 12I1, 5I2 அப்போ 15I2. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் 24 - 18 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் +6 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 12I1 - 12I1 என்னாகும் 0 ஆயிரும். அடுத்து 8I2 - 15I2 ஓகேங்களா? இப்போ என்ன வரும்
-7i2ன்னு இருக்கும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம i2 வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். -7i2 is equal to 6. i2 is equal to -6/7 ஆம்பியர். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி i1 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் i2 in any equation. ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 என்ன சொல்கிறாங்க, நம்ம இதில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஈக்குவேஷன் 1ன்னு போட்டதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். 6 is equal to 3i1 plus 2 instead of i2ங்கிற இடத்துல -6/7 போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து i1 வந்து கிடைக்கும். 6 is equal to 3i1 இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -12/7 2 into 6. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வரும்போது எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ 12/7 is equal to 3i1. ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 6 into 7 how much, 42 plus 12 divided by 7 is equal to 3i1. So 44 54 divided by 7 is equal to 3 into 7 1. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா i1 மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா 54 divided by 7 into 3 இதை கேன்சல் பண்ணால் ஓவர் into 3 பேலன்ஸ் 2 8 3 24. ஓகே, 18/7 ஆம்பியர். அவ்வளோதான். நம்ம i1 கண்டுபிடிச்சாச்சு. i1ங்கிறது 18/7 ஆம்பியர். i2 பார்த்தீங்க அப்படின்னா -6/7 ஆம்பியர். இவ்வளோதான் சொல்யூஷன். ஸோ நம்ம இன்னொரு மெத்தட் வச்சுருக்கோம், அந்த மெத்தடை போய் பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு இதே சொல்யூஷன் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 6 5 30 3 5 15 i1 ப்ளஸ் 10 i2. ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ 12. ஸோ 8 i1 plus 10 i2. சரி, என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணணும். 30 minus 12 10ல் 8 போச்சுன்னா 8 மீதி 1 18. 15ல் 8 போச்சுன்னா என்ன ஆகும், 7 i1 அதாவது 30 minus 12 15 i1 minus 8 i1 10 i2 minus 10 i2 அது என்ன ஆகும், 0 ஆயிரும். அவ்வளோதான், i1 வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. 18/7 ஆம்பியர். So substitute i1 in equation 1 போடலாம், 2 போடலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் 1 எடுத்துக்கிறேன். So 1ல ட்ரை பண்ணலாம் i1 வேல்யூவை. So 6 is equal to 3 into 18/7 plus 2i2. 6 is equal to direct multiplication 18 into 3. So 24/7 plus 2i2. இதை நம்ம இங்கே கொண்டு வரோம். இப்போ 2i2 is equal to 6 minus 54 divided by 7. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 into 7 minus 54 divided by 7. ஓகேங்களா? ஸோ 6 into 7 என்ன வேல்யூ, 42 divided by 54 minus 7. அப்போ என்ன வரும், 8 4 12. ஸோ minus 12/7. இப்போ i2 என்ன வரும், therefore i2 இங்கே வந்து 2i2 இருக்கு. ஸோ i2 is equal to minus 12 divided by 2 into 7. கேன்சல் பண்ணால் 6 minus 6/7. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்குது. i2 வந்துட்டு -6.7 கிடைக்குது. சிமிலர்லி i1 பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் 18.7 ஆம்பியர் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு லூப் ரூல், அதாவது ஃபர்ஸ்ட் 2 லூப் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. கேவிஎல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஜங்ஷன் ரூல் யூஸ் பண்ணல.
ஸோ ஜங்ஷன் ரூல் பேஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம்.